ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் வருண். நீங்கள் பார்த்துட்டு கேம்ஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கசப்பான எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அவங்க குவாலிட்டிஸ், ஃபேக்டர்ஸ், அவங்க பண்ணுற விஷயம் எல்லாத்துலேயும் வச்சு அவங்க ஃபேக் ஃப்ரெண்டாக ரியல் ஃப்ரெண்டாக அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமோ எந்த ஒரு விஷயமோ உங்களுக்காக எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. அவங்க அந்த ரீசன் இந்த ரீசன் இந்த மாதிரி சொல்லி கிளம்பிகிட்டே இருக்கிறாங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா, அவங்க வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று ஒரு தேவைக்காக கண்டிப்பாக பழகிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மட்டுமே அது டிபெண்ட் பண்ணி மட்டுமே அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயும் அவங்க கூட காம்படேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் அவன் படிக்கிறான், நான் படிக்க மாட்டேனா, அவன் அது பண்ணுறான், இது நான் அவன் அழகாக இருக்கானே, அப்படி ஒரு விஷயத்துலையும் உங்கள் கூட காம்பேட் பண்ணுவாங்க. என்றைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து அவன் தாண்டா, அவன் பண்ணுவான் மச்சான், நான் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. தவிர அவங்க கூட என்றைக்கும் காம்படேட் பண்ண மாட்டாங்க. ஃபோர்த் விஷயம் என்னென்னா, அவங்க வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டா அவங்க வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற அந்த மூடே வராது. ஏன்னா அவங்க வந்து உங்கள் கூட காம்படிட்டராக தான் நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களால செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அவங்க வந்து ஒரு ஆப்போசிட் ட்ராக்கில் ஓடுற ஒரு ரன்னர் மாதிரி தான். நம்ம கூட ஓடுற ஒரு ரன்னர் ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்களே தவிர, அந்த கூட ஜெயிச்சிட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவர் ஜெயிச்சிருக்காரு, லெட் செலிப்ரேட், அந்த மைண்ட் செட் வரவே வராது. ஃபிஃப்த் விஷயம் என்னென்னா, அவங்க வந்து உங்கள் பின்னாடி வந்து உங்களை பற்றி தேவையில்லாத பேசுவாங்க. ஆனால் முன்னாடி ஒன்றுமே பேச மாட்டாங்க, எல்லாமே நல்ல மாதிரி அப்படியே காட்டிக்கிறது. சிக்ஸ்த்து ஃபேக்டர் என்னென்னா, அவங்க ஒன்றே தான், உங்களை பற்றி எதுவுமே நல்லதாகவே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லும்போது இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க, இப்போ உங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவன் என் ஃப்ரெண்டு நல்ல பையன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லணும், அப்படி சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லைங்க, அவன் அப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சும்மா வெளியே போய் பேசுகிறது. செவன்த் விஷயம் என்னென்னா, உங்களை எப்போவுமே மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே மரியாதை இருக்காது, ஆனால் வெளியே போய் சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயமா மரியாதையோடு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. எயித்து விஷயம் என்னென்னா, அது வந்து நம்ம ஒன் சைட் லவ் மாதிரி ஒன் சைட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறோம். நம்ம தான் அவங்கள ஃப்ரெண்டாக நினச்சிருப்போம், பட் அவங்க நம்ம ஃப்ரெண்டாக நினச்சிருக்கவே மாட்டாங்க. நினச்சிருந்தா அவங்க ஏன் ஃபேக்காக இருக்க போகிறாங்க. நைன்த்து விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் கெயின் பண்ணணும், அதுக்காக தான் அவங்க கூட இருக்கிறாங்க. சம்திங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், சம்திங் நாலேஜ் கெயின் பண்ணுறதா இருக்கலாம், சம்திங் வேலை, சம்திங் மணி, ஏதாவது ஒரு ஃபேக்டர்னால அவங்க கூட கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபைனல் அண்ட் த லாஸ்ட் அந்த முடிகிற இந்த வீடியோலே ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இது இருக்கவே கூடாது. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா, அவங்க வந்து உங்கள் மேலே ஏதோ ஒரு ஜெலஸில் இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே நினச்சிருக்க மாட்டாங்க. அது என்ன கைண்ட் ஆஃப் ஜெலஸ்னால் கூட இருக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு கையில் நிறைய காசு இருக்கலாம், உங்கள்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்கலாம், உங்கள்கிட்ட நல்ல அழகு இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ஃபேக்டர்னால அவங்க உங்கள் மேலே ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஜெலஸ்லேயே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யார் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மார்னிங் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.